தமிழ் சொந்தங்களுக்கு சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும், எண்ணில் நல்ல கதிக்கு அது மறுச்சி. வாஸ்து சார்ந்த விஷயத்தில் 2-3 வீடுகளை ஒன்றாக கட்டுவது என்பது வாஸ்து வகையில் குற்றமாக பார்க்கப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், கடந்த 25-30 வருடங்களுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பண்ணினாங்க. இன்றைக்கி அந்த விஷயத்தை யாரும் செய்வது கிடையாது. அதே சமயம் அது போன்ற வீடுகளில் நிறைய மக்கள் வசித்து வருகிறார்கள் என்பது உண்மை. இப்போ அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் அந்த வீடு அவர்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட நகர்வை கொடுத்துருக்குமான்னு சொன்னால் நிச்சயமாக கொடுத்துருக்காது. அதில் யாராவது ஒருவர் பலிகடா ஆகக்கூடிய நிலை 3 வீடுகள் கட்டுகிற பட்சத்தில் 2 குடும்பங்கள் சிரமப்படுகிற ஒரு நிலை அந்த இடங்களில் வைத்திருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் அப்படி இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கலாமா அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு வீடை மாற்றி வைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இயற்கையாகவே இன்றைக்கு நான் அது மாதிரி தான் கட்ட போகிறேன், நான் அப்படி பார்க்க முடியாது. நாங்கள் அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக இருக்கிறோம். அதே போல் மாமன் மைத்துனர் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். அக்கால் தங்கிகள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்கு வீடு என்பது ஒன்றாகத்தான் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு வீட்டிற்கும் இன்னொரு வீட்டிற்கும் இப்போ 60க்கு 40 அப்படி சைட்டை பிரிச்சுருக்கோன்னு வைங்களேன். அந்த 40 அடி அகலம் இருக்குன்னா, ஒரு கிழக்கு சாலை இருக்கிறது, 60 அடி அகலத்தில் 60 அடி நீளம் கிழக்கு மேற்காக இருக்கிறது, தெற்கு வடக்காக 40 அடிகள் இருக்கின்றதுன்னு சொன்னால், அதே 40 அடிகளுக்கு காலி இடத்தை வடக்கு புறத்தில் அந்த இடத்தில் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வாஸ்து வகையில் அது தவறாக முடிந்துவிடும். இந்த தவறுகளை எக்காரணங்களும் செய்யக்கூடாது. அப்படி ஒன்றாகத்தான் வேண்டும். குறுகிய இடங்கள் இருக்கிற பட்சத்தில், தோட்டங்கள் கிடையாது, பெரிய இடங்கள் கிடையாது, குறுகிய இடங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால், மொத்தமாகவே ஒரு 60 அடிக்கு இருக்கிறது, 60க்கு 60 சைட் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு பொது இடம் இருக்கிறது, பூர்வீக இடம் இருக்குதுன்னு சொன்னால், அந்த இடத்துல 100% அந்த வேலையை செய்யக்கூடாது. 20 அடிக்கு 60 அடியாக ஒவ்வொருவருக்கும் பிரிக்கக்கூடாது. மொத்தமாக அவர்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தளத்திலும் அவர்கள் இருப்பது வாஸ்து ரீதியாக சரியானது என்று சொல்லுவேன். கீழே பூரா பார்க்கிங் விடலாம், அல்லது ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி 3 மாடிகளை கட்டிக்கொண்டு ஒவ்வொரு மாடியிலும் ஒவ்வொரு வசிக்கலாம். தேவையானால் நீங்கள் மேலே செல்வதற்கு லிஃப்ட் அமைப்பு கூட ஏற்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் வாஸ்து ரீதியாக ஒரு சரியான அமைப்பு. அதே சமயம் எனது வாஸ்து பயணம் என்பது வாரத்தில் 3 நாட்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் நகர் சார்ந்த பகுதிகளில் இருக்கின்றது. மீதி ஒரு நாள் ஒசூர் பகுதிகளிலும், மீதி 2 நாட்கள் கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதியிலும் இருக்கிறது என்பதனை இந்த பதிவின் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் என்னை அழைக்கின்ற பொழுது எந்த நாளில் நான் அங்கே இருப்பேனோ அந்த நாளில் உங்களுடைய இடத்திற்கு வர முடியும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம். ஜெயஹிந்த்.